பிஸ்மில்லாஹிர் பேர் அஷ்ரப் அலி, சைதாப்பேட்டில் இருக்கேன். அத்துனியா சிஜினுல் முஹ்மினி வ ஜன்னத்துல் காபிரி, விசுவாசிகளுக்கும் முஹ்மின்களுக்கும் இது சிறைச்சாலை, நிராகரிப்பவர்களுக்கும் காப்பீர்களுக்கும் இது சுவனமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். உலகம் விசுவாசிகளுக்கும் முஹ்மின்களுக்கும் சிறைச்சாலை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மிகவும் கோடீஸ்வரராக இருந்தால் அல்லது தொழுகை ஜக்காத் இருந்தும் மிக கோடீஸ்வரராக இருக்கிறார், அவருக்கு இது சிறைச்சாலை ஆகுமே. அதே போல் சிறைச்சாலை அது நிராகரிப்பவர்கள் காப்பீர்கள் சுவனமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். காப்பீர்கள் மிகவும் ஏழையாக பிச்சைக்காரராக இருந்தால் அவருக்கு எப்படி இது சுவனமாகும்? இதை நீங்கள் தான் விளக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மூமின்கள் நல்ல வசதியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ற ஆட்கள்லாம் மூமின்கள்ல இருக்கிறாங்க. காபிருக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. காபிர்ல சோத்துக்கு லாட்டி அடிக்கிறவன் இருக்கிறான். காபிர் எல்லாத்துக்கும் சொர்க்கமா இல்ல, மூமின் எல்லாத்துக்கும் சிறைச்சாலையா இல்ல. அப்ப எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது ஒண்ணு பெரிய சிம்பிளான கேள்விதான். இது நீங்க சிறைச்சாலை என்பதற்கு சொர்க்கங்கிறதுக்கு பொருளாதாரத்தை நீங்க அளவுகோலா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, காசை அந்த அளவுகள் இல்ல. சிறை என்று சொன்னால் கட்டுப்பாடு இருக்கும். சிறைனா என்ன இருக்கு? உங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நினைச்ச இடத்துல போக முடியாது, நினைச்ச இடத்துல வர முடியாது. உங்களுக்கு ஒரு சுய விருப்பம் இருக்குல்ல. நீ ஏழை சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான், நினைச்ச சினிமாக்கு போவான்ல, நினைச்ச கஞ்சா அடிப்பான்ல, நினைச்ச பீச்சுக்கு போவான்ல, நினைச்ச பள்ளியாசலுக்கு வருவான்ல, நினைச்ச கோயிலுக்கு போவான்ல, நினைச்ச திருடுவான்ல, அது நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது பாருங்க. அப்ப சிறை இல்ல. மூமினுக்கு எப்படி? திருட போவோம், டேய் பெரிய பாவம். விபச்சாரம் பண்ண போவோம், டேய் சேடா அல்ல கேட்பான், பாவம். சாப்பிட போவோம், அடே நோம்பு வச்சுக்கிற திங்காதா, எல்லாம் கட்டுப்பாடு. அப்ப சிறை என்று சொல்லுவது கட்டுப்பாட்டுக்கு தானே தவிர பணக்காரனாவே இருக்கட்டுமே. பணக்காரனா இருந்துகிட்டு அவன் லாட்டரி சீட் பண்ண முடியுமா? ஒழுங்கான மூமினா இருந்தா பண்ண முடியாது. பணக்காரனாவே இருக்கட்டுமே, சாராய கடை வைக்க முடியுமா? முடியாது. பணக்காரனாவே இருக்கட்டுமே, வாங்கி அடிக்க முடியுமா? அப்ப சிறை கட்டுப்பாடு ஆயிருக்குல்ல. அதான் சிறைங்கிறது. சிறைன்னா காசு இருந்தவன ஒரு சொர்க்கம் நினைச்சுக்கிட்டாரு. சுலைமான் நபி இருந்தார், பெரிய பணக்காரரு, அவருக்கு நரகமாவா இருந்துச்சு. பெரிய ஆட்சி எல்லாம் கொடுத்திருந்தான். அதே மாதிரி பிறவனுக்கும் கொடுத்திருந்தான். ரெண்டு பக்கம் கொடுப்பான் காசை. அதுக்கு என்ன பொருள் கேட்டா, முஸ்லிம்கள் அவங்க நினைச்சதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அவங்க ஒண்ணு கல்யாணமா ஏன் இஷ்டப்படி பண்ண முடியாது, இப்படித்தான் நீ பண்ணணும் அல்லாஹ் சொல்லுவான், நான் அதான் கேட்கணும். வியாபாரமா நான் ஏன் இஷ்டப்படி பண்ண முடியாது, இன்னொன்னு பண்ணாத, கலப்படம் பண்ணாத, மோசடி பண்ணாத, அளவு நிறுவல குறை செய்யாத, கரெக்டா வை.